இந்த இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது அந்த வழக்கை கொலை வழக்காக பதிய வைக்கணும் அப்படின்ற டிமாண்டு ஸ்னோலினோட அம்மா அவங்க வைக்கிற டிமாண்டு. 25 லட்சம் ரூபாய் இழப்பீடை வந்து 1 கோடி ரூபாவாக மாற்றணும் அப்படின்ற டிமாண்டு. அதுக்கப்புறம் அந்த 13 பேருக்கும் ஒரு நினைவிடம் அமைக்கணுன்ற டிமாண்டு. இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்துருவோம். அதெல்லாம் உச்சமாக அருணா ஜெகதீசனோட ஆணையம் வந்து எங்களுக்கு லீகல் ஆக்ஷன் நம்ம எடுக்க சொல்லலை, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் தான் எடுக்க சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே குட்டிகரணம் போட்ட மாதிரி இருக்குது தமிழக அரசு. உங்களுடைய கருத்து என்ன தோழர்? ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு, மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழக வந்து அரசு இப்படி வந்து அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறது என்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி நியாயமானது, எனக்கும் அந்த கேள்வி தான் எழுந்திருக்குது. அதாவது ஒரு ஆணையம் எதற்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னா, என்ன நடந்திருக்கிறது என்கிற உண்மையை கண்டுபிடிப்பதற்காகத்தான். அந்த உண்மையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. அப்போ அவங்க வந்து இதை சொன்னாங்க, இதை சொல்லலை, ஆகவே நான் எடுக்கலைன்னு சொல்கிறது தன்னுடைய கடமையை அரசு வந்து தவறுது, கடமையிலிருந்து தவறுகிறது, ஏதோ ஒரு சப்ப காரணத்தை சொல்லி அந்த குற்றவாளிகளை, காவல்துறை அதிகாரிகளை, நிர்வாகத்துறை அதிகாரிகளை காப்பாற்றுகிறது அரசு என்று தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம்னா, கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டான்னு நீதிபதி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே தவறானது, பொய்யானது. திமுக ஆட்சிக்கு வரதுக்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரணம். அப்ப இது மேல அந்த அரசுக்கு கவனம் இருக்கணும்ல, நிச்சயமா இருக்கணும். அப்ப இது அதப்பா முதல்வருக்கு கவனமே இல்லாம நடக்குதா, இல்ல அதிகாரிகள் தான் இந்த அரசை வந்து ஆட்சி செய்யறாங்களா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி உங்களை போல மக்களுக்கு எழுந்திருக்கிறது. எனக்கும் வந்து ஒரு சாமானிய மனிதனாக நான் அந்த கேள்வியை வந்து நிச்சயமாக எழுப்ப முடியும். ஒரு என்கவுண்டர் நடக்குது அல்லது ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்குது, அதனால் உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க மேலே உடனே கொலை வழக்கு பதிவு பண்ணும். ஸ்னோலினுடைய அம்மா வனிதான்னு நினைக்கிறேன், அவங்களுடைய டிமாண்ட் இதுவாக தான் இருக்குது, அந்த கொலை குற்றம் சாட்டுங்க, ஆனால் அந்த வழக்கே தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு தமிழக அரசு போய் சொல்றது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகுதான் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பர்மிஷன் கொடுத்ததா சொல்றாங்கல்ல, அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான பர்மிஷனை அந்த 3 தாசில்தார் கொடுத்ததா சொல்றாங்க பாருங்க. இந்த 3 தாசில்தாரும் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நீதிபதினு சொன்னா, இது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல, துப்பாக்கிச்சூடை பண்ணிட்டு அனுமதி கொடுத்தா மாதிரி திரும்பி வந்து வாங்குறாங்க. அவன் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த துப்பாக்கிச்சூடை முடிவெடுத்ததே வேதாந்தா கம்பெனின்னு சொல்றாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகள், அதற்கு உத்தரவிட்ட அதாவது உத்தரவிட்டதா அன்னைக்கு அங்கே வந்து பொறுப்பில் இருந்த அதிகாரிகள், வேதாந்தாவினுடைய டைரக்டராக இருந்த அவர் பேரை மறந்துட்டேன், அவர் டெல்லியில் சந்திச்சு இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு, அதாவது மே 22 முன்னாள் காவல்துறை அதிகாரியும் இந்த இதில் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் தான் தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலமாக வேதாந்தாவுடைய செக்யூரிட்டி அவர் பார்த்துக்கிறார். பாருங்க எவ்வளவு கொடுமை. இவங்கெல்லாம் ஏற்கனவே டெல்லியில் சந்திச்சு பேசினதா சொல்லப்படுது. அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை. இதேதோ மக்கள் வந்தாங்க அதனால வந்து கலெக்டரை வந்து மீட்பதற்காக வேற வழி இல்லை என்று சொல்வதெல்லாம் அயோக்கியதனம் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வைக்கிற வேண்டுகோள், உங்களுடைய சேனல் மூலமாக வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இதில் நீங்கள் சரியாக தவறிழித்தவர்கள் மீது, குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் அதிமுகவும் திமுகவும் வேறு வேறு அல்ல, இவர்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எப்பொழுதுமே இவர்கள் சேவகம் செய்பவர்கள் தான் என்று மக்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடும். அப்போ மக்களுக்காக நீங்கள் உண்மையிலே பேசுறீங்கன்னு சொன்னாக்கா, இந்த மக்களுக்காக தங்களுடைய உயிரை ஈந்த, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக, அங்கே வந்து உயிர்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உயிர்களை இழந்த அந்த தியாகிகளுக்கு, போராளிகளுக்கு நினைவிடம் கட்டுவதற்கு நீங்க ஏன் தடையாக இருக்கணும்? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழகத்தையே பெரிதும் அதிர வைத்த, பலரையும் சோகத்தில் ஆழ்த்திய தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மே 22, 2018 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க.
அதை தொடர்ச்சி ஆட்சி மாறுது. ஆட்சி மாறினோடனே அருணா ஜெகதீசன் அப்படின்ற ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படுது. அந்த குழு தன்னுடைய பரிந்துரையும் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கல. இதற்கிடையில் நீதிமன்றத்தில் தனிநபர்கள் போடுற பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ நேற்று இந்த பொதுநல வழக்கு குறித்து நம்ம தமிழகத்துடைய பப்ளிக் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கே நந்தகுமார் அவர் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுறாரு. அந்த தாக்கல் பண்ணுறதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விசாரணை ஆணையமே அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மீதும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மீதும் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக தான் அமைக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொதுநல வழக்குகள்லாம் வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது அந்த வழக்கை கொலை வழக்காக பதிய வைக்கணும் அப்படின்ற டிமாண்டு ஸ்னோலினோட அம்மா அவங்க வைக்கிற டிமாண்டு. 25 லட்ச ரூபாய் இழப்பீடை வந்து 1 கோடி ரூபாவாக மாற்றணும் அப்படின்ற டிமாண்டு. அதுக்கப்புறம் அந்த 13 பேருக்கும் ஒரு நினைவிடம் அமைக்கணுன்ற டிமாண்டு. இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்துருவோம். அதெல்லாம் உச்சமாக அருணா ஜெகதீசனோட ஆணையம் வந்து எங்களுக்கு லீகல் ஆக்ஷன் நம்ம எடுக்க சொல்லலை, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் தான் எடுக்க சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே குட்டிகரணம் போட்ட மாதிரி இருக்குது தமிழக அரசு. உங்களுடைய கருத்து என்ன தோழர்? நானும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையை கவனித்தேன். இன்றைக்கி அனைத்து பத்திரிகையிலும் வந்திருக்குது. ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு, மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஏன் வந்து திராவிட முன்னேற்ற கழக வந்து அரசு இப்படி வந்து அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறது என்கிற கேள்வி தான் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி நியாயமானது. எனக்கும் அந்த கேள்வி தான் எழுந்திருக்குது. குறிப்பாக வந்து ஒரு அரசு ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னாக்கா அந்த சம்பவத்தை விசாரிப்பதற்கு விசாரணை ஆணையம் அமைப்பது வந்து இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம். கமிஷன் ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரிக்கு சில பரிவியூ கொடுப்பாங்க, சில வரையறைகள் கொடுப்பாங்க. நீங்கள் இந்தந்த விஷயங்கள் குறித்து விசாரணை நடத்தணும், ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஒரு 4-5 கொஷின்ஸ் கொடுத்து இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் வந்து பாருங்கள், அது குறித்து விசாரித்து எங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி தான் வந்து நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த விசாரணை கமிஷனுக்கும் அரசால் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட பிறகு அவர் வந்து நேரடியாகவே சென்று சில விசாரணை ஆணையமெல்லாம் உட்கார்ந்த இடத்துல கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து அஃபிடவிட் வாங்கிக்கிட்டு சும்மா பேருக்கு ஒரு கண்துடைப்பு விசாரணை நடத்தி அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதியாக வந்து நீதிமன்றத்தில் இருக்கும்பொழுதே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், விக்டிமைஸ்டு பீப்புளுக்கு பக்கம் நிற்கிற ஒரு நீதிபதி அவங்க. அதனால் வந்து அவங்க நேரடியாகவே கள ஆய்வு செஞ்சாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் போனாங்க. எது நியாயம், பயாசா இல்லை, எது நியாயம், இவங்க மேலே தப்பு இருக்கா, மக்கள் மீது ஏதாவது தவறு இருக்கா, காவல்துறை மீது தவறு இருக்கா, அல்லது வந்து அங்கே இருக்கிற கலெக்டர் அனுமதி கொடுத்ததா சொல்லப்படுற தாசில்தார் இவங்க மேலாம் தவறுகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நுணுக்கமாக வந்து ஆராய்ச்சாங்க. அவங்க நீண்ட நாள் கூட எடுத்துக்கிட்டு அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. ஒரு அறிக்கை, அதாவது ஒரு ஆணையம் எதற்காக அமைக்கப்படுகிறது அப்படின்னா என்ன நடந்திருக்கிறது என்கிற உண்மையை கண்டுபிடிப்பதற்காகத்தான். அந்த உண்மையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கு. அப்போ அவங்க வந்து இதை சொன்னாங்க, இதை சொல்லலை, ஆகவே நான் எடுக்கலைன்னு சொல்கிறது தன்னுடைய கடமையை அரசு வந்து தவறுது, கடமையிலிருந்து தவறுகிறது, ஏதோ ஒரு சப்ப காரணத்தை சொல்லி அந்த குற்றவாளிகளை, காவல்துறை அதிகாரிகளை, நிர்வாகத்துறை அதிகாரிகளை காப்பாற்றுகிறது அரசு என்று தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். வந்து அந்த அதில் நீங்கள் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டான்னு நீதிபதி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவே தவறானது, பொய்யானது. ஏன் இப்படி ஒரு பொய்யான அபிடவிட்டை சிஎம் உடைய நாலேஜோடு செய்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு ரெண்டு சந்தேகமாக பார்க்கணும் தோழர். வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸ் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் தான். பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்லெல்லாம் பிடுங்கினால அவருக்கும் இதே அடிப்படையில் தான் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த அமுதா ஏஎஸ் போனாங்க, அதுக்கப்புறம் திங்ஸ் மாறிச்சு. முதல்ல அவருக்கு இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல்ஸ் அடிப்படையில் தான் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இது அதிகாரிகள் மட்டத்தில் நடக்குது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரதுக்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரணம். அப்ப இது மேல அந்த அரசுக்கு கவனம் இருக்கணும்ல, நிச்சயமா இருக்கணும். அப்ப இது அதப்பா முதல்வருக்கு கவனமே இல்லாம நடக்குதா இல்ல அதிகாரிகள் தான் இந்த அரசை வந்து ஆட்சி செய்யறாங்களா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி உங்களை போல மக்களுக்கு எழுந்திருக்கிறது. எனக்கும் வந்து ஒரு சாமானிய மனிதனாக நான் அந்த கேள்வியை வந்து நிச்சயமா எழுப்ப முடியும். நீங்க அதை சொல்றாங்க பாருங்க, அஃபிடவிட்ல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனுக்கு தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவே பொய்யானதுன்ற என்ன அந்த அறிக்கையில் இருக்குன்னா,
அதாவது அந்த அதிகாரிகள் மீது should be taken the departmental action. Apart from the departmental action, criminal action should be taken. அதாவது குற்ற நடவடிக்கை, அதாவது கிரிமினல் நடவடிக்கை அவங்க மேலே எடுக்கணும். அப்போ கிரிமினல் நடவடிக்கைனா என்ன? மனித உரிமை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன? உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை சுட்டி காட்டிருக்கு. என்ன சுட்டி காட்டிருக்கு? ஒரு என்கவுண்டர் நடக்குது அல்லது ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்குது, அதனால் உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க மேலே உடனே கொலை வழக்கு பதிவு பண்ணும். திருநாட்டு ஐபிசியில் கொலை வழக்கு பதிவு பண்ணி அது ட்ரையல் நடந்து அந்த ட்ரையலில் தான் இவங்க வந்து நான் திட்டமிட்டு கொலை செய்யலை, நாங்கள் இன்டென்ஷனோட இந்த கொலையை பண்ணலை, அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தலை என்று அவர்கள் நிரூபிக்கணும். இப்போ எடுத்தோம் அந்த உச்சநீதிமன்ற உத்தரவுகளையே மதிக்க தவறுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஸ்னோலினுடைய அம்மா வனிதான்னு நினைக்கிறேன், அவங்களுடைய டிமாண்ட் இதுவாக தான் இருக்குது, அந்த கொலை குற்றம் சாட்டுங்க, ஆனால் அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு தமிழக அரசு போய் சொல்றது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகுதான் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பர்மிஷன் கொடுத்ததா சொல்றாங்கல்ல. அந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான பர்மிஷனை அந்த 3 தாசில்தார் கொடுத்ததா சொல்றாங்க பாருங்க. இந்த 3 தாசில்தாரும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க நீதிபதினு சொன்னா, இது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கல, துப்பாக்கிச்சூட பண்ணிட்டு அனுமதி கொடுத்தா மாதிரி திரும்பி வாங்குறாங்க, பின்னால் வாங்குறாங்க, பேக் டேட்டட் வாங்குறாங்க அவங்க. அப்ப இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப திட்டமிட்ட படுகொலை இல்லையா? திட்டமிட்ட ஒரு அயோக்கியத்தனமான தாக்குதல் இல்லையா? க்ளோஸ் ரேஞ்சில் வாயில கன் அவுட் சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான எப்படி குற்றச்சாட்டுகள் போலீஸ் மேல இருக்கு. இல்ல, அந்த நீதிபதியோட அறிக்கையில, ஆணையத்தினுடைய அறிக்கையில ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்த போறாங்கன்னா வார்னிங் கொடுக்கும். ஆமா, முதல்ல எடுத்தவன துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாது. முதல்ல அவங்க கண்ணீர் புகை குண்டு போல வாய்ப்பு இருந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, லத்தி சார்ஜ் பண்ண போறாங்கிறது அறிவிப்பாங்க, அப்புறம் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி கண்ணீர் புகை குண்டு வீசுவாங்க, அதையும் கட்டுப்படுத்த முடியாட்டி வானத்தை நோக்கி சுடுவாங்க. இவ்வளோ வார்னிங் பிறகுதான் துப்பாக்கிச்சூடு நடத்துவாங்க. ஆனால் எந்த வார்னிங் இல்லாமல் எங்கிருந்து சுடுறாங்கன்னே தெரில. அவன் நேரடியாக நின்று சுடலை, எங்கேயோ மறைஞ்சிக்கிட்டு நின்று ஒளிஞ்சிக்கிட்டு நின்று சுடுறான். அப்போ ஏதோ டப்பு டப்புன்னு அடிக்குது, செத்து விழுவுறாங்க மக்கள். அப்போ செத்து விழுவும் போது தான் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, என்ன நடக்குது இங்கே? திடீர்னு பார்த்தா அடிபட்டு கீழே விழுவுறாங்க, தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ இந்த துப்பாக்கிச்சூடு நடக்குது என்பதையே அந்த கிரவுடு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்குது. அப்ப துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான எந்த நடைமுறையும் இவர்கள் பின்பற்றல. அன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கேள்விப்பட்டேன், தொலைக்காட்சியில் பார்த்து தான் இந்த செய்தி, நான் தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ அந்த ஆணையத்தோட அறிக்கையில் அதுவே தவறுன்னு இருக்காங்க. ஒவ்வொரு நகர்வும் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அந்த ஆணையத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆமா ஆமா, அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்கிறார்னு அறிக்கையில் இருக்கு. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கெயின் இல்லையா? நீங்க குறிப்பிட்டதை போல இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் அதிமுக ஆட்சிக்கு, எடப்பாடி ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர், கெட்ட பெயர் ஏற்பட்டது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு அவர்கள் நடத்திய, அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடத்திய துப்பாக்கிச்சூடு ஒரு முக்கியமான காரணம். அப்ப அதற்கு எதிரான போராட்டத்தில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அதனுடைய தலைவர் நேரடியாக போனார். இன்றைய முதலமைச்சர் நேரடியாக போராட்டங்களில் பங்கெடுத்தார். ஆனால் அவரே இன்றைக்கு அந்த சம்பவத்தை காப்பாற்ற நிற்கிறது. அதை ஈடுபட்ட அதிகாரிகளை காப்பாற்றுவது என்பது ஏற்க முடியவில்லை. அது என்ன நடக்குதுங்கிற குழப்பமா இருக்கு. ரொம்ப சிம்பிள். இதற்கு நேரடி காரணம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி, எடப்பாடி பழனிசாமி தான் இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணையம் சொல்லுங்க, அவர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த அதிகாரி மேல தண்டிக்கிறோன்ட்டு ஓப்பனா திமுக அரசு சொன்னா அவங்களுக்கு தானே லாபம். அது நிச்சயமா லாபம். ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க? அதுதான் குழப்பமா இருக்கு நமக்கு. இதுல அவன் வேதாந்தா கம்பெனி மிகப்பெரிய லாபி கொண்ட ஒரு கம்பெனி. அது அவன் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த துப்பாக்கிச்சூடு முடிவெடுத்ததே வேதாந்தா கம்பெனின்னு சொல்றாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்திய அதிகாரிகள், அதற்கு உத்தரவிட்ட அதாவது உத்தரவிட்டதா அன்னைக்கு அங்கே பொறுப்பில் இருந்த அதிகாரிகள், வேதாந்தாவினுடைய டைரக்டராக இருந்த அவர் பேரை மறந்துட்டேன், அவர் டெல்லியில் சந்திச்சு இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு, அதாவது மே 22 முன்னாள் காவல்துறை அதிகாரியும் இதில் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் தான் தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலமாக வேதாந்தாவுடைய செக்யூரிட்டி அவர் பார்த்துக்கிறார்.
பாருங்க எவ்வளவு கொடுமை. இவங்கெல்லாம் ஏற்கனவே டெல்லியில் சந்திச்சு பேசினதா சொல்லப்படுது. அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை. இதேதோ மக்கள் வந்தாங்க அதனால வந்து கலெக்டரை வந்து மீட்பதற்காக வேற வழி இல்லை என்று சொல்வதெல்லாம் அயோக்கியதனம், என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய். இந்த நீங்க குறிப்பிட்டதை போல இதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும். அப்போ அவர்களை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து சரியான நடவடிக்கையின் மூலமாக பயன்படுத்திக்கலாம். ஏன் இவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலங்கிறது தௌசண்ட்ஸ் கேள்விகளாக இருக்குது. அப்ப இதுவே இப்ப எல்லாரும் இப்ப பொதுவெளியில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அதிமுக திமுக மோதல்ன்றது ஒரு நாடகம் தான், உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்கும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் வருதுல்ல, அது உண்மை மாதிரி இது ப்ரூவ் பண்ணுதில்ல தோழர். இப்போ இந்த நடவடிக்கை எடுக்காட்டி அதை வந்து மக்கள் வந்து அப்படி நம்ப தான் செய்வாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வைக்கிற வேண்டுகோள், உங்களுடைய சேனல் மூலமாக வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இதில் நீங்கள் சரியாக தவறிழித்தவர்கள் மீது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் அதிமுகவும் திமுகவும் வேறு வேறு அல்ல, இவர்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எப்பொழுதுமே இவர்கள் சேவகம் செய்பவர்கள் தான் என்று மக்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடும் என்பதை முதலமைச்சருக்கு நமது ரெட்பிக்ஸ் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் அதிகாரிகளோட லாபி இருக்குல்ல, நம்ம பல்வீர் சிங்லேருந்து பார்ப்போமே, அந்த பையனுக்கு கூட வந்து அவனை வந்து இன்னும் வந்து அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்காம அவர் சஸ்பென்ஷனை வந்து கேன்சல் பண்ணி அவர் ஆன் டியூட்டி வெயிட்டிங் ஆன் டியூட்டியில் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து காப்பாற்றப்படுவது அதிகாரிகள் தான். ஆமாம், நிச்சயமா. அப்போ அவங்களுடைய ஒரு ரோல் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுதோ, இது அரசுக்கு தெரியாமல் நடக்குதா அப்படின்னு? நிச்சயமா என்னன்னா, இதுதான் நாங்கள் ஏற்கனவே ஸ்ரீமதி வழக்கிலே இதை சுட்டி காட்டினோம். ஸ்ரீமதி வழக்கிலே கூட முதலமைச்சருக்கு தவறான தகவல்கள் கொடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் அதாவது அன்னைக்கு சைலேந்திர பாபு டிஜிபியாக இருந்தார், அவர் நேரடியாகவே வந்து காப்பாற்றுற ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்ரீமதி இஷ்யூவில் என்ன உண்மை நடக்கு என்ன அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரியவில்லையோ அப்படின்னு நான் அந்த ரெட்ஃபிக்ஸில் பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் இதே திராவிட முன்னேற்ற அரசில் வந்து பெரிய உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லாபி இருக்குது, ஐஏஎஸ் லாபி இருக்குது, மிக வலுவான லாபி. அது ஐபிஎஸ் லாபி இருக்குது, அதுவும் மிகப்பெரிய வலுவான லாபி. இவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது, இவர்கள் திட்டமிட்டு வந்து முதலமைச்சர்கிட்ட உண்மைகளை மறைப்பது அல்லது இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நிச்சயமாக நடக்கும். அது நடந்திருக்கிறதா என்கிற சந்தேகம் இருக்கிறது. இவர்களுடைய வந்து இப்போ சூழ்ச்சிக்கு அரசு பலியாகிவிடக்கூடாது. பலி என்பது அரசின் மீது தான் வரும். நீங்க இவங்களை காப்பாற்ற போனீங்கன்னா என்னைக்குமே காலாகாலத்துக்கும் இந்த பழி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்படும், திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது சுமத்தப்படும், முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது சுமத்தப்படும். இந்த பழியிலிருந்து இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன மக்கள் கோருகிறாங்களோ அது நடவடிக்கை வேணும். ஓட்டு வேணும்னா கூட நீங்க காப்பாத்திக்கணும் இல்லையா? நிச்சயமா. அதில் இன்னொரு செய்தி உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த நினைவிடம் கட்டுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை, நீதிபதி ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பாருங்க. இந்த ஒரு விஷயமேங்க இவங்க எப்படி தப்பாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுருங்க. அதாவது அவங்களுக்கு நீதிபதி மாண்புமிகு அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வந்து அது வரல, அதை கொடுக்கல, கட்டலாமா கூடாதான்னு கொடுக்கல. ஆனால் அதை வந்து அவங்க சொல்லலைன்னு சொல்கிறாங்கல்ல, இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு மிக மோசமான ஒரு அயோக்கியத்தனம்னு கூட இதை சொல்லலாம். எக்ஸ்ட்ரீமான வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதை தான் நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் இப்போ வரிசை போட்டு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து நினைவிடம் கட்டலாமா கட்டக்கூடாதா என்பதை விசாரித்து சொல்லுங்கன்னா அதில் இல்லை. அது இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஏங்க அவங்க என்னங்க வந்து சுயநலத்துக்கு செத்தவங்களா? இந்த மண்ணை காப்பாற்ற செத்தவதுக்கு, இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, அந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்களுக்கு ஒரு நினைவிடம் கூட கட்ட முடியாது, கட்டக்கூடாதுன்னு சொன்னா அரசு யாருக்கு ஆதரவாக இருக்கிறது? ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக தான் இது. ஏன்னா இந்த ஸ்டாண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டாண்ட். ஏன்னா இப்ப செத்தவர்கள் எல்லாம் ஒரு மாற்றியர், ஒரு தியாகிகளா மாற்றப்படுறாங்க. எதற்காக மாற்றப்படுறாங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு எதிராக. இப்ப நாளைக்கு இந்த நிறுவனத்தை இயங்கவே முடியாது, ஏன்னா இவர்களுடைய நினைவிடம் இருக்கிறது வரையும். அப்ப அதை காலி பண்ணிவிட்டோம்னா இது புனிதத்துவம் இல்லாமல் போயிடுது. அப்ப இதையெல்லாம் ஏன் இந்த அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது தான் கேள்வியா இருக்கு. நான் வந்து மீண்டும் இதையெல்லாம் முதலமைச்சர், அரசு,
உரிய வந்து ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லைன்னு ஏங்க அவங்க நான் திருப்பியும் கேட்குறேன், அவங்க நினைவிடம் கட்டுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நினைவிடம் கட்டணும் தானே. நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று நீங்கள் வாதத்தை முன் வச்சிருக்கிறீங்க. அப்போ திறந்தா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அங்கே குடிநீரெல்லாம் மாசடைஞ்சிருக்குது, அங்கே குடிக்கிற நிலைமையிலே தண்ணி குடிக்கிற நிலைமையிலே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ மக்களுக்காக நீங்கள் உண்மையிலே பேசுகிறீங்கன்னு சொன்னாக்கா, இந்த மக்களுக்காக தங்களுடைய உயிரை ஈந்த, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக, அங்கே வந்து உயிர்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய உயிர்களை இழந்த அந்த தியாகிகளுக்கு, போராளிகளுக்கு நினைவிடம் கட்டுவதற்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கணும்? அப்ப இரட்டை வேடம் போடுகிறீர்களா என்கிற கேள்விதான் மக்கள் மத்தியில் ஏற்படும். ஒரு வழக்கறிஞராக சொல்லுங்க தோழர், இதுல இன்னொரு இவங்க டிமாண்ட், ஓகே இதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம், ஒரு ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னொரு ஐபிஎஸ் போலீஸ்காரங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சிப்பாங்க, அதுக்கான ஏதோ குளறுபடி பண்றாங்க. ஆனா இந்த பொதுநல வழக்குகளெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்ற இன்னொரு பெக்யூலியர் டிமாண்ட் எதுக்கு பப்ளிக் செக்ரட்டரி வைக்கணும்? இல்லை, அது ரொம்ப தவறான விஷயம். ஏன் வந்து தள்ளுபடி பண்ணணும்? அதான் அவங்க அம்மா போட்டிருக்க ஒரு நீங்களும் ஒரு ஆமாம், அது நான் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு நானே அதில் வழக்கு போட்டுருக்கு, நானே பெட்டிஷனர், நான் அதில் வழக்கறிஞர் இல்லை, நானே அதில் மனுதாரர். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்குது? நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் சும்மா ஒரு கண் துடைப்புக்கு எடுப்போம், ஒரு 4-5 கான்ஸ்டபிள் மேலே எடுப்போம், அதுலேயும் அதிகாரிகள் மேலே எடுக்க மாட்டோம்னு சொன்னாக்கா, அப்போ வந்து பொதுநல வழக்கு போட்டு என்னுடைய உரிமையை, என்னுடைய நிவாரணத்தை, என்னுடைய நீதியை கோருவது என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. அது ரெட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுவது, பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுவது என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. அது அந்த அடிப்படை உரிமைக்கே வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது, அதை தள்ளுபடி பண்ணுங்க என்று சொல்வது, இந்த பொதுநல வழக்குகளை வந்து பயன்படுத்தி மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அரசு. இந்த மாதிரி வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, நாங்கள் வந்து செய்கிறோம்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு நியாயம் சொல்லலாம். அதை விட்டுவிட்டு பொதுநல வழக்கே நீங்கள் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்வது, அது வந்து ரொம்ப ரொம்ப மக்கள் விரோத நடவடிக்கை. இது எங்க ஒருத்தர் 1 கோடி மிஞ்சி போனால் 13 கோடி, அரசுக்கு வந்து இது நகமளவுள்ள காசு கிடையாது. ஏன்னா கார் ரேஸ்க்கு 4000 கோடி 400 கோடின்னு செலவு பண்றவர் போது இதை பண்ணும்போது உங்க பேர் தானங்க நல்ல பேர் ஆகும். அதாவது ஒரு போலீஸ்காரு இறந்துட்டாக்க 1 கோடி ரூபா அறிவிக்கிறாங்க, ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஜெயிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் 50 லட்சம் 1 கோடி ரூபான்னு வந்து நீங்கள் கொடுக்குறாங்க, எக்ஸ்கிரேஷியாலாம் கொடுக்குறாங்க, வந்து பாராட்டு பத்திரம் கொடுத்து அதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆல்வின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரு ஒரு மணல் விஷயத்தில் கொலை பண்ணிட்டாங்க, அவருக்கு 1 கோடி ரூபா அறிவிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இவர்களுக்கு வந்து அநியாயமாக கொலை செய்யப்பட்டவர்களுக்கு இந்த அரசு போன அரசு பண்ணது, அது அதிமுக அரசால் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு திமுக அரசு கொடுப்பதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த 1 கோடி ரூபாங்கிறது அது வந்து என்ன பெரிய தொகை, அந்த உயிருக்கு அந்த ஒரு மதிப்பு கூட இல்லை. அதுல எவ்வளவு பேர் பிரெட் வின்னர்ஸா இருந்திருப்பாங்க, அந்த குடும்பத்தை முழுமையா சம்பாதிச்சு கொடுக்கிற நபர்களா இருந்திருப்பாங்க. நிச்சயமா ஸ்னோலின் வந்து ஒரு பெரிய அந்த அவங்களுடைய தாய்க்கு ஒரு பெரிய கனவா இருந்தாங்க. இது மாதிரிலாம் இது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? எதுக்கு இதை போய் அப்போஸ் பண்றாங்க? நிச்சயமா கொடுக்கணும். எத்தனை கார்பரேட் கம்பெனிகளுக்கு எவ்வளோ வந்து கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்றாங்க, எல்லா கவர்மெண்ட்டும் தள்ளுபடி பண்ணுது, இவங்களும் தள்ளுபடி பண்றாங்க. இந்த ஒரு 13 கோடிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, எத்தனையோ கோடி ஏதோ தவறான திட்டங்களுக்கெல்லாம் போய் வீணாலாம் போகுது. அது நிச்சயமா கொடுக்கலாம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய இந்த நடவடிக்கை பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, எதிர்பாராததாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி யாரும் வந்து வித்தியாசம் இல்லையோ என்கிற பார்வையை வந்து மக்களுக்கு ஏற்படுத்துகிறது. இதிலிருந்து தங்களை வந்து நாங்கள் வேறுபட்டவர்கள், நாங்கள் மக்களுக்கானவர்கள், நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு நிறைவேற்ற வேண்டும். கண் விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. நிச்சயமா 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 நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.